ஹலோ பைரட்ஸ், நான் உங்கள் அனிமி சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒன் பீஸ் அனிமி ஒரு லாங் டிலே எடுத்திருக்காங்க, 6 month பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி ஒன் பீஸ் பார்க்காதவங்க ஒன் பீஸை பார்க்கலாமா, அது ஒர்த்தா? நான் ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிட்டேன்னா எந்த அளவுக்கு பார்த்துருக்கேன், அப்படி பார்த்த வரைக்கும் ஒன் பீஸ் நல்லா இருக்கா இல்லையா, பார்க்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் பீஸ் பிடிக்கவே பிடிக்காது, இது ரொம்ப லாங்காக இருக்குது, அதனால பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறது யாருன்னா, லாங் ரன் அனிமி பார்க்காதவங்க யாருக்குமே ஒன் பீஸ் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா சீசனா அனிமி பார்த்தவங்க ஒரு 1000+ இருக்கிற எபிசோட்ஸா பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே டவுட் தான். ஏன்னா இது ஷார்ட் அனிமி மாதிரி கிடையாது. இப்போ ஒரு சீசன் பார்க்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு பிரேக் எடுத்து இன்னொரு சீசன் பார்க்கலாம் அப்படின்லாம் ஒன் பீஸை பார்க்கவே முடியாது. ஒரே ஸ்டெச்சா தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஒன் பீஸ்ல ரொம்பவே பேக்லாகா இருக்கு. ஏன்னா ஒன் பீஸ் வந்து 1000+ எபிசோட்ஸ் இருக்கிறதுனாலே நிறைய பேர் இந்த ஒன் பீஸை பார்க்காமலே இருக்காங்க. அப்படியே பார்க்க ஆரம்பிச்சாலும் நம்ம பார்த்து முடிக்கிறதுக்குள்ள இன்னும் ஒரு 200-300 எபிசோட்ஸ் வந்துடும் அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் பார்க்காம இருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அனிமி 1000+ எபிசோட்ஸ் வந்துமே அதோட ஹைப் குறையல, அதோட கிரேஸ் இன்னும் குறையல, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்குன்னா அது எந்த அளவுக்கு சூப்பரான அனிமியா இருக்கும், அதோட கண்டென்ட் எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஒன் பீஸ் பார்க்கலாமான்னு கேட்டா ஒர்த்து வருமா, ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி தான். அதுவும் பார்க்காதவங்க பார்க்கணுங்கிறதுக்காகவே விட்ட மாதிரி ஒரு 6 month பிரேக் விட்டுருக்காங்க. இதை நம்ம யூஸ் பண்ணி பெர் டேக்கு 6 எபிசோட்ஸ் பார்த்தாலே இந்த 6 month கேப்ல இந்த 1000 எபிசோட்ஸை முடிச்சிடலாம். நம்ம இதெல்லாம் நான் நிறைய கால்குலேஷன் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த 6 monthல நீங்கள் முடிச்சிடலாம். சரி, ஓகே, நீ எவ்வளோ வரைக்கும் பார்த்துருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 500+ எபிசோட்ஸ் வரைக்குமே பார்த்துருக்கேன். நான் பார்த்த வரைக்குமே இது எப்படி இருக்குன்னா தாறுமாறாக இருக்கு. ஒரு ஜேர்னி, ஒரு அட்வென்ச்சர், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும்னா உங்களுக்கு இந்த அனிமி ரொம்பவே பிடிக்கும். இந்த அனிமியில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் 1 or 2 எபிசோட்ஸ் பார்த்தாலே அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்மளை இழுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு லூஃபியோட ஒன் ஆஃப் த க்ரூ மெம்பராக நம்மளும் அந்த ஜேர்னிக்குள்ளே இன்வால்வ் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. இது ஃபுல்லாவே ஃபேண்டசியாவே இருக்கிறதுனால ஃபேண்டசி மூவிஸ்லாம் நிறைய பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அதுக்காக இதுல ஆக்ஷன் கம்மியா இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஆக்ஷனுக்கு இதுல பஞ்சமே இருக்காது. இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில ஆர்க்கெல்லாம் விட்டுருவாங்க. ஏன்னா இந்த ஆர்க் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இருக்காது, ஒரு ஃபில்லர் ஆர்க் மாதிரி நிறைய ஆர்க்கை விட்டுட்டு பார்ப்பாங்க. அப்படிலாம் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, எல்லாத்தையுமே பாருங்க, எந்த ஃபில்லர் எபிசோடா இருந்தாலும் பாருங்க. ஏன்னா ஒரு ஃபில்லர் எபிசோட்ஸ்லயும் ஏதாவது ஒரு கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கேரக்டரை பில்ட் பண்ணியிருப்பாங்க, அதோட எமோஷனை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்காமையே போயிடும். இந்த மாதிரி ஃபில்லர் எபிசோட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் அந்த கேரக்டரோட பாண்டிங் நமக்கு செட் ஆகும். இந்த அனிமியில் ஒன்று எப்படின்னா கொஞ்சம் பேடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே வந்துட்டு இருக்கு. அதனால நீங்கள் பழைய எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அனிமி குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் போக போக அனிமி குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கே தெரியும். அதுவும் நீங்கள் நருட்டோ, ப்ளீச் மாதிரியான லாங் ரன் அனிமிலாம் பார்க்குறவங்கன்னா கண்டிப்பாக ஒன் பீஸ் நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா ஒன் பீஸ் அதே மாதிரி ஒரு லாங் ரன் அனிமி, ஸ்டோரி பேஸ்டு சூப்பராகவே இருக்கும். ஹிடன் டீடைல் அவ்வளோ வச்சிருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 10 எபிசோட்ஸ்ல பார்த்த ஏதோ ஒரு சீன் வந்து நீ 200-300 எபிசோட்ஸ்க்கு மேல தாண்டி அங்க வந்து ரெஃபரன்ஸ் ஆகும். ஹிடன் டீடைல் அவ்வளோ டீடைல் வச்சிருப்பாங்க. சரி, ஓகே, இந்த 6 months இருக்குல்ல, நான் ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சிட்டு நான் நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்லாம் பார்க்க போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ரொம்ப ரஷ் பண்ணி பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி எபிசோட்லாம் ஃபியூச்சர்ல வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியவே டவுட் தான். இதெல்லாம் ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய அனிமி, ஒரு லாங் ரன் அனிமி. நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த ஜேர்னிக்குள்ள இன்வால்வ் ஆகலாம். அப்படிங்கும் போது ரொம்ப ரஷ் பண்ணாம பொறுமையா அந்த வேர்ல்டுல இன்வால்வ் ஆகி பாருங்க. இந்த வீடியோவை ஒன் பீஸ் பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. அப்படியே ஒன் பீஸ் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கறதையும் யோசிச்சுட்டு இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க. எத்தனை பேர் இந்த வீடியோவை ஒன் பீஸ் ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒன் பீஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்ப்போம். அப்படியே உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் நான் கேட்கணும். நான் வந்து 500+ எபிசோட்ஸ் பார்த்துருக்கேன். சரி, பார்த்த வரைக்கும் ஒன் பீஸ் ரிலேட்டடான வீடியோ போடலாமா, அப்படி போட்டா என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கறத சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பீஸ் ரிலேட்டடான வீடியோ போடலாமா வேணாமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டுருங்க, அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம சொல்லுங்க, ஒன் பீஸ் ரிலேட்டடான வீடியோ போடலாமா வேணாமா. அப்படி போடலாம்னா என்ன மாதிரி வீடியோ போடலாம், நான் பார்த்த வரைக்கும் விசஸ் வீடியோ போடலாமா, இல்ல ஒரு கேரக்டரோட ஆரிஜின் வீடியோ போடலாமா, இல்ல பவரை எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லுங்க. இதே மாதிரி வேற அனிமி பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் இருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்துட்டு அது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத ரிவ்யூ சொல்றேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்துக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வரட்டாமாமே.